வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஏப்ரல் 22ஆம் தேதிங்க. சரியாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 2025 ஏப்ரல் 22 நம்ம இந்தியாவுடைய கருப்பு நாள். பகல்காமில் சுற்றுலாவுக்கு போயிருந்த மக்களை குறி வச்சு தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தின தினம்தான் ஏப்ரல் 22. ஹிந்து மக்கள் குறிவைக்கப்பட்டாங்க. கொடூரமான இன்சிடென்ட், காட்டுமிராண்டித்தனமான இன்சிடென்ட். இந்த பகல்காம் அட்டாக்கு பிறகு ஜம்மு காஷ்மீருடைய வளர்ச்சியே 2 வருஷம் 3 வருஷம் பின்னோக்கி போணுச்சு. ஆர்டிகிள் 370 தூக்கி குப்பத்தொட்டியில் வீசி ஜம்மு காஷ்மீரில் அமைதியை நிலைநாட்டினாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. டூரிசம்லாம் வேறு லெவலில் டெவலப் ஆணுச்சு. இந்தியாவில் ஒவ்வொரு மூலையில் இருந்தும் மக்கள் ஜம்மு காஷ்மீரில் வெக்கேஷனை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக போயிருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் பகல்காமில் டெரர் அட்டாக் நடந்துச்சு. அதன் பிறகு பொதுமக்கள் ஜம்மு காஷ்மீருக்கு போகவே கொஞ்சம் பயந்தாங்க. அதுவும் குறிப்பாக பகல்காமுக்கு பக்கம் போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் மத்தியில் ஒரு அச்சம் இருந்துச்சு. அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மக்களுடைய வாழ்வாதாரமும் கடுமையாக பாதிக்கப்பட்டுச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டோடு சேர்ந்து பாதுகாப்பை பலப்படுத்தி இப்போ மெல்ல மெல்ல பகல்காமில் இயல்பு நிலை திரும்பிக்கிருக்கு. பகல்காம் அட்டாக்கு முன்னாடி இருந்த அந்த நிலைமை இருந்துச்சுல, பொதுமக்கள் நிறைய பேர் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்களே பகல்காமில் ஜம்மு காஷ்மீரில், அது இப்போது மெல்ல மெல்ல திரும்பிக்கிருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அங்கே பாதுகாப்பை பலப்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக லோக்கல் மக்களுக்கு, வியாபாரிகளுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியாக QR கோடு வழங்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் யாராவது ஒருத்தங்க வராங்க அப்படின்னா QR கோடு மூலமாக மாட்டிக்குவாங்க. ஏன்னா இருக்காது, லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த QR கோடு இருக்கும். கோடு இல்லைன்னா உள்ளே நுழையவே முடியாது. அது மாதிரியான நல்ல ஒரு ப்ரொடெக்ஷனை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வழங்கியிருக்காங்க. இந்த QR கோடு சிஸ்டம் அங்கே நல்லா யூஸ் ஆகுது, நல்ல ஒரு பாதுகாப்பை வழங்குது அப்படின்னு செக்யூரிட்டி அஃபீஷியல்ஸு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த பகல்காம் டெரர் இன்சிடெண்ட்டுக்கு பதிலடியாக ஆப்ரேஷன் சிந்தூரை சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தி அதில் வெற்றியும் அடைஞ்சாங்க. பாகிஸ்தானில் இயங்கி வந்த தீவிரவாத அமைப்புகள் மீது துல்லிய தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆகுது பகல்காமில் டெரர் அட்டாக் நடந்து. அதான் பொதுமக்கள் காலையிலேருந்து நெவர் ஃபர்கிவ் நெவர் ஃபர்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகள் போட்டுக்கிருக்காங்க. 26 அப்பாவி மக்கள் இறந்து போன தினம் தான், தீவிரவாத தாக்குதலில் இறந்து போன தினம் தான் இன்றைக்கி. இறந்தவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திப்போம். இறந்தவர்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட எப்போதும் பக்கபலமாக உறுதுணையாக நம்ம இருப்போம், ஆறுதல் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2வது செய்தி போகலாம். 2வது, நாளைக்கு தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல். இன்றைக்கி கோவை தெற்கு தொகுதியுடைய அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுனன் பார்த்தீங்கன்னா தர்ணா போராட்டத்தில் குதிச்சிருக்காரு. எதுக்காக போராட்டம் தெரியுமா? கோவை தெற்குடைய தேர்தலை ரத்து பண்ணுங்க, எலெக்ஷனையே கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு ஏடிஎம்கே கேண்டிடேட்டு வலியுறுத்தி தர்ணா போராட்டத்தில் குதிச்சிருக்காரு. அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாருன்னா, கோவை தெற்குடைய திமுக வேட்பாளர் யார்? செந்தில் பாலாஜி. கோவை தெற்கு தொகுதியில் ஒவ்வொரு வாக்காளருக்கும் பணப்பட்டுவாடா நடக்குது. செந்தில் பாலாஜி தரப்பில் ஒரு வாக்காளருக்கு 5000 ரூபாய் பணப்பட்டுவாடா நடந்துக்கிருக்கு அப்படின்னு அம்மன் அர்ஜுனன் சொல்லி விதிமுறைகள் எல்லாம் மீறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ தர்ணா போராட்டத்தில் குதிச்சிருக்காரு. அண்ணாமலை சமீபத்தில் ப்ரெஸ் மீட்லேயும் அதை தான் சொல்லியிருந்தார். ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாய் கொடுக்குறாங்க, ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாய் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருந்தார். இந்த கோவை தெற்குக்கு மட்டும் செந்தில் பாலாஜி 200 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்காரு. 200 கோடி ரூபாயில் பணப்பட்டுவாடா நடந்துக்கிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பரிசு பொருட்களும் வழங்கப்படுது அப்படின்னு அண்ணாமலை நேற்றைய ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தார். இன்றைக்கி அம்மன் அர்ஜுனன் தர்ணா போராட்டத்தில் குதிச்சிருக்காரு. இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குங்க. செந்தில் பாலாஜி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பணம் கொடுக்கறதும் குற்றம், பணம் வாங்குறதும் குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி சொல்கிறாரு. ஓட்டுக்கு பணம் கொடுக்கவும் கூடாது, அதை வாங்கவும் கூடாது அப்படின்னு நேற்றைய ப்ரெஸ் மீட்டில் விளக்கம் கொடுத்துருக்காரு. அண்ணாமலை கிட்ட ஆதாரம் கேட்குறாரு செந்தில் பாலாஜி. அண்ணாமலை நேற்றைய செய்தியாளர் சந்திப்பில் 9 ஆதாரங்களை வெளியிட்டிருக்காரு. இதெல்லாம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. நேற்றைய தினமலர் பார்த்தீங்கன்னா கோவை தெற்கில் தேர்தல் நிறுத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அதிகாரிகள் முணுமுணுக்கிறாங்க அப்படின்னு தினமலர் ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. வேட்புமனு தாக்கல் சமயத்தில் அண்ணாமலை என்ன சொல்லியிருந்தாருன்னா, கரூரில் இருந்து 18 பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா கோவை தெற்கில் வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. எல்லாமே கரூரை சேர்ந்தவர்கள். அப்போது வேட்பாளர் அப்படிங்கிற ஐடி கார்டை வாங்கிட்டு செந்தில் பாலாஜிக்காக தேர்தல் சமயத்தில் பணப்பட்டுவாடா செய்கிறதுக்காக அவங்க வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. கேட்டால் நான் வேட்பாளர், ஏன்னா பிரச்சாரம் ஓய்ந்த பிறகு தொகுதிக்கு சம்மந்தம் இல்லாதவர்கள் தொகுதியில் இருக்கக்கூடாது, இதுதான் ரூலு. அப்போது வேட்பாளர் அப்படிங்கிற ரிஜிஸ்ட்ரேஷன் கிடச்சிருச்சுன்னா
தொகுதியில் இருக்கலாம். இதன் காரணமாக கரூரை சேர்ந்த 18 பேர் கோவை தெற்கில் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க வேட்பாளராக. அதன் மூலமாக செந்தில் பாலாஜிக்கு பணப்பட்டுவாடாவை ஈஸியாக பண்ணுறதுக்காக இப்படிப்பட்ட பிளானை செந்தில் பாலாஜி பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை பேட்டி கொடுத்துருந்தாரு. அதை மறுபடியும் அண்ணாமலை ரிமைண்ட் பண்ணியிருக்காரு நேற்றைய செய்தியாளர் சந்திப்பில். இதெல்லாம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குங்க. தினமலர் சொல்கிற மாதிரி ஒருவேளை தேர்தல் நிறுத்தப்பட்டுருமோ கோவை தெற்கில்? அம்மன் அர்ஜுனன் வேற இன்னைக்கு தர்ணா போராட்டம் பண்ணிக்கிருக்காரு காலையிலேருந்து. உங்களுடைய ஃபீட்பேக் என்ன? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.